இறை ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? அதன் செயல்பாடுகள் என்னென்ன? இறை ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ என்னோட 15 வருட எக்ஸ்பீரியன்ஸில் பலதரப்பட்ட மனிதர்களை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எல்லாருமே உடலில் ஏதோ ஒரு நோயோடையோ வேதனையோடையோ ஒரு கஷ்டத்தோடையோ வருவாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு கவுன்சிலிங் ஒரு நல்லதெல்லாம் சொல்லி தரும்போது அவங்க அதுலேருந்து விடுபடுறாங்க. ஆனாலும் திருப்பி ஒரு 6 மாதமோ ஒரு வருடமோ கழித்து திருப்பி அதே நோயோ இல்லை வேற ஒரு நோயோடையோ வேற ஒரு கஷ்டத்தோடையோ குடும்ப சிக்கல்களோடையோ திருப்பி வராங்க. இப்படி ஒரு மனிதன் தொடர்ந்து ஏதோ ஒரு 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 குரு ஒரு 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 தெரிந்தவர்களோட அறிமுகத்துக்காக அவங்க தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் நேரடியாக நம்ம இறையோட தொடர்பு இருந்தாக்க நமக்கு உடல்லையும் மனதிலையும் உயிர் பற்றின எல்லா சந்தேகமும் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நமக்கு யாருமே குருவாக இருக்க தேவை இருக்காது. நம்ம இன்னொரு மனிதனை நாடி நம்பி நம்ம வாழ்க்கையை நேரத்தை வீணாக்க வேண்ட ஒரு அவசியமே இருக்காது. அதனால் இறை ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, உடல் பற்றிய தெளிவு, மனம் பற்றிய தெளிவு, ஆன்மா பற்றிய தெளிவை 3 நாள் வகுப்பாக இங்கே பொள்ளாச்சியில் நம்ம கொடுக்குறோம். இது ஒரு ரெசிடென்ஷியல் ஒர்க் ஷாப்ஸ். இங்கே நீங்கள் தங்கி 3 நாள் முதல் நாள் உடல் பற்றியும் முழு தெளிவு, உடல்னா என்ன, உடலில் எப்படி நோய் வருது, நோய் எப்படி தீர்க்கலாம், தன்னைத்தானே நோய் எப்படி சரி பண்ணுது, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாது, உடலோட மொழி என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது நாள் மனம்னா என்ன, மனம் எங்கே இருக்குது, மனம் எப்படி வேலை செய்யுது, மனதோட நிலைகள் என்ன, அதோட தன்மை என்ன, அதனால் என்னென்ன மாற்றங்கள் உடம்பில் வருது, மனம் எப்படி ஒரு நோயை உருவாக்குது, இல்லை மனம் எப்படி ஒரு நோயை குணப்படுத்துது அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வெற்றி எப்படி அடையிறது, தொடர்ந்து தோல்வி பயம் இல்லாமல் எப்படி வாழ்கிறது, நினைச்ச காரியத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிற விஷயத்தையும் மனதை கொண்டு நம்ம எப்படி அடையலாம் அப்படின்னு. உயிர் அப்படிங்கிறது 3வது நாள் கிளாஸாக வரும். ஆன்மா. இந்த உயிர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் தன்னோட செயல்பாடுகளுக்காக இங்கே இந்த பூமியில் பிறந்திருக்கு. அது ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்குது. ஆனால் செய்கிற வேலை பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு அந்த உயிருக்கும் இன்னுமே தெரிய மாட்டேங்குது. அப்படின்னு என்றைக்கு ஒரு விஷயம் அந்த உயிர் பற்றின நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், இந்த வாழ்தலின் நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு புரிதல் மட்டும் அந்த உயிருக்கு வந்ததுன்னா அது உடனே விடுதலை அடைஞ்சிரும். அந்த விடுதலை பார்த்திங்கன்னா ஒரு ஆன்ம விடுதலைன்னு பேர். அந்த விடுதலை மட்டும் ஒரு உயிர் அடைஞ்சதுன்னா மீதமுள்ள காலம் எல்லாம் அது நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும். அந்த அமைதியும் நிம்மதியும் இருந்ததுனாக்க ஒரு நாள் இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரியும் போது நேரடியாக இறை நோக்கி சென்றோம். இறையோட ஐக்கியமானதுக்கப்புறம் திருப்பி மறுபிறப்பு இருக்காது. யாராவது ஒரு மனிதனுக்கு திருப்பி பிறக்கணுங்கிற ஆசையோ எண்ணமோ இருக்குமா? இப்போ இருக்கிற வாழ்க்கையில் கேட்டால் யாருக்குமே மறுபிறப்பே வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அதனால் வாழக்கூடிய இந்த நிமிடம் நம்ம இறையோட தொடர்பில் இருக்கணும். எப்படி தொடர்பு ஏற்படுத்திக்கிறது, அதுக்கு உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைக்கிற ஒரு 3 நாள் பயிற்சி வகுப்பு இங்கே நடத்துறதுக்காக தான் இறை ஃபவுண்டேஷன் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதில் எல்லோரும் தங்கி இப்போ ஒவ்வொரு பேட்சுக்கும் நாங்கள் 20 பேர்லேருந்து 30 பேர் எடுத்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி 3 நாள் பயிற்சி. அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு வாழ்வியல் பயிற்சி தான். இப்போ மற்ற விலங்குகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயிற்சியும் தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் நேரடியாக அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகுது. மனிதன் மட்டும்தான் தன்னோட பாதையிலேருந்து ஒரு இம்மிடியட்டாக டீவியேஷன் ஆகிறாரு. அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட பாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இறை ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மீதமுள்ள காலம், அந்த நிமிஷத்துலேருந்து மீதமுள்ள காலம் வரையும் அவருக்கு எந்த ஒரு குருவும் தேவையில்லை. தானே குரு, அவருக்குள்ளேயே குரு இருக்கார் அப்படிங்கிறத உணர்வதற்காக தான் இந்த இறை ஃபவுண்டேஷனுங்கிற அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம்.